தளபதி விஜய் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகராக வலம் வந்து கொண்டு இருக்காரு. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா கடந்த சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்கள் விரைவில் அரசியல் களமிறங்க போவதாக அவ்வப்போது சில தகவல் எல்லாம் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை நேர்ல சந்தித்து அவர் பரிசுகளையும் சான்றிதழ்களையுமே வழங்கி கௌரவித்தார். அது அவருடைய அரசியல் முன்னெடுப்பாகவே பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. இந்த சூழல்ல இந்த 2024 ஆண்டு தொடக்கத்திலேயே தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியினை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தார். தொடர்ச்சியாக கட்சியுடைய கொடியும் பாடலுமே வெளியாச்சு. கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில தன்னுடைய முதல் அரசியல் மாநாட சிறப்பாக முடிச்சாரு. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாகவே தாக்கி பேசி அவர் தமிழக அரசியல பெரும் சலசலப்பையுமே ஏற்படுத்தியிருந்தாரு. தொடர்ச்சியாக பெண்கள் பாதுகாப்பு குறித்து தமிழக அரசு உடனடியாக சிறந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலியல் ரீதியாக அணுகும் நபர்கள் மீது கொடுக்கப்படும் புகார்களை ஆய்வு செய்ய தனியாக இணையதளம் ஒன்றை தமிழக அரசு தொடங்க வேண்டும் அப்படின்னு அண்மையில அறிக்கை ஒன்றை கூட வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது புதுவை மற்றும் புதுவையை சூழ்ந்துள்ள பல இடங்கள்ல புயலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அது மட்டும் இல்லாம பல குடியிருப்புகளிலுமே வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த நேரத்துல தளபதி விஜய் எங்கே போனாரு அப்படின்னு ஒரு சில எதிர்கட்சியினருமே கேள்விகள் எழுப்பிய நிலையில தற்போது அந்த மக்களுக்கு தாவைக்க கட்சி தரப்புல இருந்து பல உதவிகளுமே செய்யப்பட்டிருக்காம். இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல தளபதி விஜய் அவர்கள் நேரடியாகவே சென்று அங்குள்ள மக்களை சந்திக்கவுமே இருக்காராம். இந்த செய்தி தற்போது வெளியாகி பலரையுமே வாயடைக்க வச்சிருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.